ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தா பேசுகிறேன். உங்களோட ஆதரவுனால இன்றைக்கி நம்ம ஃபைனலி 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சிருக்கு. அதோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஃபைனலி பாட்காஸ்ட்னு ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணுறோம். எங்கேயோ தன்னை போல பேசிட்டு இருக்கிறதுக்கு உங்கள் கூட பேசுறதுல ஒரு சந்தோஷம். நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை நச்சுக்கணும் சொல்கிறதுக்கு தான் இந்த சேனல். ஃபைனலி பாட்காஸ்ட்டோட யூடியூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சந்திப்போம். தேங்க்யூ. டேய், என்னடா லஞ்ச் டைம் ஆச்சு இப்போ வர? சத்தியமா உடம்பு முடியல, புரிஞ்சுக்கோ. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேனே, நீங்க சாப்பிட்டு வாங்க. சுரேஷுக்கு பர்த்டே, நீ ட்ரீட் வைக்கிறான், சீக்கிரம் வா. இந்த லாகின் பண்ணிட்டு வரேன். நீ ஆபீஸ்ல யாருமே இல்லடி. இப்பதான் நிம்மதியா இருக்கு, நான் தூங்குறேன். சரி வா வா வா. குரூப்ல லொகேஷன் இருக்குடா, சீக்கிரமா வந்து. ஓகே சரவணா. சரி, ஏதாவதுனா கால் பண்ணு. இங்க பாரு பூஜா, நான் நல்லா தெளிவா சொல்றேன், பொறுமையா தெளிவா கேட்டுக்கோ. தயவு செஞ்சு என்ன பேச விடு. எதா இருந்தாலும் திருப்பி பேசாதீ. நான் பேசுறது ஒரு நிமிஷம் பொறுமையா கேள்றி. சரி சரி, சொல்றா நீ சொல்லு. அன்னைக்கு சண்டை வந்ததா, நீ என்ன வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணியா? நான் இன்ஸ்டாகிராம்ல உன்னை அன்ஃபாலோ பண்ணனா? இன்ஸ்டால நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணேன். சரி சரி, நீ தான் பண்ண. ஓகே, நானும் பண்ணான்னு தெரியல. ஓகே, உன்னை அன்ஃபாலோ பண்றப்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து உன்னை எடுத்தனா? சொல்றது ஒழுங்கா கேள்றி ஃபர்ஸ்ட். நான் அன்ஃபாலோ பண்ண அடுத்த நாள் காலையில சண்டை சரியாயிருச்சு. அன்னைக்கு காலையில நான் உன்னை க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல சேர்த்தாமலே திருப்பி இன்ஸ்டால உன்னை ஃபாலோ பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இதெல்லாம் நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சா? ஒரு வாரத்துல உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல போட்ட ஸ்டேட்டஸ் யாரு பார்த்தா யாரு பார்க்கல? நீ இது வரைக்கும் பார்க்கலையா? பார்க்கலடி. நான் உன்ன மாதிரி போட்டோ எடுத்து போட மாட்டேன்டி. ஏதாவது ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், ஏதாவது கோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனா ஸ்டோரி ஷேர் பண்ண, அவ்வளவுதான்டி. ஏண்டா டேய் நீ எல்லாம் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டே வச்சிருக்கேன்னு என்னோட ஃப்ரெண்டோட போனை பார்த்ததா எனக்கே தெரியும். அதுல தெரியும் நீ எல்லாம் என்ன எந்த லெவல்ல வச்சிருக்கேன்னு. புரியுதா? நான் ஒரு பிரச்சனைன்னு பூஜா, நீ எல்லாம் என்னால முடியல ஆம்ல. எல்லாத்துலயுமே வந்து blame ஏதாவது ஒன்னு அக்செப்ட் பண்றியா? எப்பவுமே நான் blame பண்ணிட்டே இருக்கேன். நான் நீ don't know the need break. I'm done with you. Break the பூஜா ப்ளீஸ் பூஜா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அந்த யாருமே ஆபீஸ்ல இல்லடா. இதுதான் கரெக்டான டைம். இப்படியாவது பேசி சண்டையை சால்வ் பண்ணிடு. இந்த ஒரு வாரம் பிரேக் இன்னையோட முடிஞ்சிடா. பூஜா, நமக்குள்ள ஒரு வாரமா சண்டை. ஆனா வாழ்க்கை கண்ணு பூஜா பூஜா அவளே பாடிய பூஜா. கண்ணு கண்ணு கண்ணு. ஐயோ 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 ஐயோ. பூஜா 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 எங்கடி இருக்க? பூஜா 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 கீழே விழுந்ததுல கண்ணு. பூஜா நந்தா, அறிவில்ல நந்தா. நானா பிரேக் தேவைன்னு சொன்னல, அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. கண்ணு தெரியலடி. நான் என்னைக்கு தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன்? இன்னைக்கு மட்டும் தெரியறதுக்கு மெண்டல். உண்மையாலுமே கண்ணு தெரியலடி. கண்ணு மட்டும் தெரிஞ்சா சிபியூல எடுத்து சொரிக்கிறேன். கண்ணு தெரியலடி. என்ன சொல்ற? கண்ணு தெரியல பூஜா, கண்ணு தெரியல. இங்க வா. என்ன சொல்ற? இப்போ தெரியுதா? பைத்தியக்கார நாயே, கண்ணு தான் தெரியல. நான் காது கேக்குண்டி, கண்ணு தெரியல. என்னடா சொல்ற? புரியலடா. பூஜா, சின்ன வயசுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு பூஜா. தலையில அடிபட்டுச்சா உடனே கண்ணு தெரியாம போயிரும் பூஜா. இப்ப கீழே விழுந்தது கண்ணு தெரிய மாட்டேங்குது பூஜா. பயமா இருக்கு பூஜா, பயமா இருக்கு பூஜா. அதுல பூஜா பயமா இருக்கு. யோ இரு, நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். வேணாம். இது ஒரு டிசார்டர் தான். இது எப்படி ஹேண்டில் பண்ணி எனக்கு தெரியும் பூஜா. நான் காம் டவுன் ஆகணும். அவ்வளவுதான். நான் இப்ப பிபி, பிரஷர் இதெல்லாம் எதுவுமே இல்லாம காம் டவுன் ஆனா எனக்கு கொஞ்சமா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிரும் பூஜா. பிரச்சனை என்னன்னா, இருட்டா இருக்கிறதுனால நான் ரொம்ப பதற ஆரம்பிச்சிருவேன். என்னால சுத்தமா காம் டவுன் ஆக முடியாது. அதை விட பிரச்சனை என்னன்னா, நான் இப்படியே இருந்தேன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துல சுத்தமா கண்ணு தெரியாம போயிடும். எனக்கு பிரச்சனை ஆகுது பூஜா. நான் காம் டவுன் ஆகணும். எனக்கு பிரச்சனை ஆகுது பூஜா. நான் காம் டவுன் ஆகணும். ஓகே உனக்கு இப்ப காம் டவுன் ஆகணும், அவ்வளவுதானே? நான் இருக்கேல, நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை காம் டவுன் பண்றேன், ஓகேவா? அது தாண்டி எனக்கு பிரஷர் ஆகுது. முருகா சார் கிழிஞ்சாலும் மானோ போனாலும் இவளாக பார்க்கணும். ஏ பிளைண்ட் போறப்ப பகவான் இவனா இவதான் காப்பாத்தணும். பிளைண்ட் பூஜா 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 பூஜா
இல்ல நீ படு லிசன் எதை பத்தி யோசிக்காத நான் சொல்றத பத்தி மட்டும் யோசி சரியா உனக்கு கண்ணு தெரியாம போனா தெரியும் ஏன் பதறேன்னு நம்ம இந்த மாதிரி வெளியில போறத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கோ அது உனக்கு கொஞ்சம் ஃபீல் குடா ரிலாக்ஸிங்கா இருக்கும் அதுக்கு எங்க போணுமே எப்ப பார்த்தாலும் ட்ரிப் பிளான் போட்டு எங்கடி போயிருக்கோம் ஐயோ இல்ல நான் அந்த ட்ரிப் பத்தி சொல்ல நம்ம இந்த பார்க் பீச் அப்படிலாம் சுத்துறோமே அத பத்தி யோசி அது ஒரு மாதிரி ஃபீல் குட் மெமரியா இருக்கும் நல்லா இருக்கும் நீ ரிலாக்ஸ் ஆவே சீரியஸா இப்போ அத பத்தி யோசிக்க சொல்றியா ஆமா ஏன் உனக்கு ஃபீல் குடா இருக்காதா ஏன் உனக்கு அது ஃபீல் குட் மெமரியா ஆமா உனக்கு ஃபீல் குட்டா உனக்கு என்னடி நீ பிளான் போட்டுருவ ஆனா உனக்கு ஒரு 10 லொகேஷன் லிஸ்ட் அனுப்பணும்ல அதெல்லாம் என்ன ஃப்ளோல போட்ட லிஸ்டா கார்ல போணுமா பைக்ல போணுமா எவ்வளவு தூரம் போணும் எப்போ போயிட்டு எப்போ வரணும் உன்னை எங்க பிக் பண்ணணும் எங்க டிராப் பண்ணணும் உனக்கு என்ன ஃபுட் வேணும் இது எல்லாம் பிளான் போட்டு அனலைஸ் பண்ணி தானே ஒரு பிளான் போட முடியும் இதுல உன்னை பிக் பண்ண வரப்ப உனக்கு வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும்னு நான் போய் ஒரு 4 கடை அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வருவேன் நீ ஏதாவது ஒரு ஊத்தெரியலா பார்த்துட்டு அந்த கடைக்கு போலாம் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு பிளான மாத்துவேன் சரி இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனா அந்த ஊத்தெரியல பார்த்த ஊத்த கடையில எதுவுமே நல்லா இருக்காது எவனோ ஒருத்த உருட்டுன உருட்டுக்கு என்ன போட்டு அந்த ஃபுட் நல்லா இல்லன்னு ஒரு உருட்டு வைப்பாரு இந்த டென்ஷன் எல்லாம் சேர்த்து உன்னை டிராப் பண்ண போறப்ப வர கோத்துல வர சண்டையில உன்னை நடு ரோட்லயே விட்டு போக முடியும் நான் தான் பிக் பண்ணேன் நான் தான் டிராப் பண்ணும் அதனால ஐம்புலனையும் அடக்கிட்டு உன்னை டிராப் பண்ணிட்டு போறதுல எங்கடி எனக்கு ஃபீல் குட் எங்கடி சந்தோஷம் அது ஒரு நரகம் நீ புத்தி காட்டிடல ஒரு விஷயம் பண்ணா சொல்லி காட்டுறேன் தான் நீ சொல்லி காட்டுற எல்லாருமே ஒருத்தங்களுக்கு எதுக்கு எஃபோர்ட் பண்றாங்க தெரியுமா அவங்கள கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எஃபோர்ட் போட்டுட்டு சொல்லி காட்டணும்னா எதுக்கு எஃபோர்ட் போடணும் எனக்கு அதுவே புரியல நீ எல்லாம் வந்து ஒரு மாதிரி டிபிக்கல் பாய் நந்தா ஒரு மேலே கிடையாது நீ எல்லாம் ஆதி காலத்துல பூமர் யாரடி பூமர்னு சொன்ன நம்ம எய்ம் இப்போ உன்னை காம் டவுன் பண்றது நீ எப்போ போல இப்போ என் கூட சண்டை எடுத்துட்டு இருக்க நந்தா காமா பேசுறேன்னு குத்தி காட்டுறல அதாண்டி நீ இந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு வாக் அவுட்டால நீ எழுந்துரு பாத்து நந்தா வெயிட் நான் உன்னை காம் பண்றேன் ஓகே ஏதாவது மெமரி பத்தி யோசி நந்தா ரிலாக்ஸ் ஆகு யோசிக்கிறேன் யோசி நந்தா யோசிக்கிறேன்டி நந்தா ஒரு ஐடியா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த ஏதாவது ஒரு குட்டியோட இன்சிடென்ட் இருந்தாலும் பரவாயில்ல அத பத்தி யோசி உன்னை ஸ்மைல் பண்ண வச்ச அந்த மாதிரி ஏதாவது யோசி நீ நானும் ஜோடியா இருக்க மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தல இந்த திருச்சிற்றம்பலம் மியூசிக்லாம் யூஸ் பண்ணி அது நல்லா இருந்துச்சு அப்ப அந்த ஸ்டோரி பார்த்தப்ப நான் நல்லா சிரிச்சேன் அதுல நீ நானும் நல்லா அழகா இருந்தோம் நான் கூட ஏதோ அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்வேன்னு நினைச்சேன் எங்கடி இவ்ளோ பிரஷர்ல கூட எனக்கு உன் ஞாபகம் தான் வருது அப்புறம் ஏன் என் கூட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம எங்கடி சண்டை போடுறோம் நல்லா பாரு வெளியில இருந்தா அதாவது பிரச்சனை வருது அதான் நமக்குள்ள ரியாக்டா ஏதாவது ஏழ்றையா மாறிடுது நந்தா இன்னைக்கு காலைல கூட நான் உன்னை மிஸ் பண்ணேன் தெரியுமா நானும் மிஸ் பண்ணேன் பூஜா கண்ணு யோசி அந்த போட்டோ பத்தி வேற ஏதாவது யோசி அந்த போட்டோ பத்தி எனக்கு அந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும் அது இல்ல அந்த போட்டோ எதனால பிடிக்கும் ஏன் பிடிக்கும் ஏன் சொல்லு ஏன்னா நீ அந்த போட்டோ போட்டதுல இருந்து அந்த ஆபீஸ்ல எல்லாரும் செத்துட்டானுங்க உனக்கு எனக்குள்ள ஏதோ போதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த சுரேஷ் உன்னை ட்ரை பண்றதுனால அது அப்படியே ஆஃப் ஆயிருச்சு இனிமே எவனுமே உனக்கு நூலோட மாட்டான் என் ஏரியா கிளியர் நீ நமக்காக சந்தோஷப்படல நந்தா நீ என்ன சந்தேகப்படுற சந்தேகமா நந்தா ஒருத்தர் கூட ஒருத்தரை சேர்த்து வச்சு பேசுறது மட்டும் சந்தேகம் இல்ல ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லாம பிஹேவ் பண்றது கூட ஒரு விதமான சந்தேகம் தான் யார் என்ன பத்தி என்ன பேசுறானே என்ன பார்த்தா உனக்கு என்ன நீ என்ன நம்பணும்ல என்ன போர்டு மாட்டி நந்தா விடாலுன்னு சொல்லி ஊரு பூரா சுத்த சொல்றியா நீ என்ன என் பாய் ஃப்ரெண்டா இல்ல மதில் செவரா எல்லாருக்கிட்ட பிளாக் பண்ணிட்டே இருக்க பூஜா ஏய் சீரியஸா சண்டை போற நேரம் நினைக்கிறியா சாரி ஏன்டி எப்பவும் போல என்னைய இறங்கி வர வைக்கிற வாட் யப்பா சாமி நீ ஒண்ணும் இறங்கி வர வேணாம் எல்லா வாட்டி சண்டை போடுறதுக்கு அப்புறம் நீ இறங்கி வர நீ திடீர்னு சண்டை போடுறதுக்கு அப்புறம் டக்குனு சால்வ் ஆயிடுவ எனக்கு கொஞ்சம் டைம் வேணாமா எல்லாரும் உன்ன மாதிரி ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆவாங்கன்னு நினைக்காத எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நானா வந்து சால்வ் பண்றேன் எப்ப பாரு சண்டை போடுறதுக்கு அப்புறம் நீயா வந்து இறங்கி வந்து டக்குனு சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா வாட்டி நானே தான் இறங்கி வந்து சால்வ் பண்றேன் சொல்லி காட்டி இப்போ அதுவே ஒரு பெரிய சண்டை பிரஷரா இருக்கு பூஜா
கோச்சிக்கிட்டா கொஞ்சமா கோச்சிக்கணும். 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு கோச்சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண சொல்ற? எனக்கு நீ வேணும்டி. உன்னெல்லாம் விட்டா நீ அப்படியே போயிடுவ. பூஜா, நீ ஒரு வாரம் நீ பேசாம போனதுல என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. எனக்கு நீ வேணும் பூஜா. பூஜா, போன வாரம் கூட பிரஷர் ஆகுது பூஜா. ஓகே ஓகே நந்தா பூஜா ஒண்ணுமே தெரியல பூஜா. பூஜா இருட்டா இருக்கு பூஜா, ரொம்ப இருட்டா இருக்கு பூஜா. பூஜா பூஜா இந்த சண்டை விடு. ஓகே நம்ம சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் டைம் இது நடக்கும்போது நீ இதை எப்படி சால்வ் பண்ண, இது எப்படி ஹேண்டில் பண்ண, எப்படி? அத பத்தி பேச வேணாம் பூஜா. ஐயோ சண்டை அப்புறம் பாத்துக்கலாம், இந்த விஷயத்தை சொல்லு போ. அத பத்தி பேச வேணாம் பூஜா. இல்ல இத இப்ப சால்வ் பண்ண சொல்லு. அது எக்ஸி கீர்த்தனா கூட இருந்தேன். நான் யாரு கூட இருக்கும்போது ஆச்சுன்னு கேட்கல, எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு மட்டும்தான் கேட்டேன். சொல்லு. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு மாதிரி சிரிக்க வச்சாங்க. அதுல பிரஷர் கம்மியாகி சரியாச்சு பூஜா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்ற, அப்புறம் அவளை பத்தி மட்டும் பேசுற? அது அவ ஃப்ரெண்ட்ஸா, அவளால அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா, அப்படியே அவங்கள பத்தி சொல்றப்ப அவ ஞாபகம் வந்து அவளை சொல்லிட்டேன். சரி அவ என்ன பண்ணா? அவ என்ன பண்ணான்னு எனக்கு என்ன தெரியும், ஒரே இருட்டா இருந்துச்சு. நந்தா, நமக்கு லைஃப்ல எதுவுமே ஸ்பெஷல் மெமரி இல்ல நந்தா, ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கூட இல்ல. எந்த விஷயத்தை பத்தி கேட்டாலும் கண்டிப்பா அது எக்ஸ் கூட ஆல்ரெடி நடந்திருக்கும். எல்லாமே உனக்கு பழைய ஓல்ட் மெமரி வித் எக்ஸாவே இருக்கு. அதுக்கு நான் என்ன டைம் டிராவல் பண்ணி போய் மாத்த வாடி முடியும்? அது எதுவுமே ஒரு மெமரியே இல்லடி, அது எல்லாமே டிராஷ். ஆனா ஸ்பெஷல் மூமெண்ட் நீ இது எதிர்பார்க்கற பாத்தியா? சூப்பர் நீ சூப்பர். சரி இப்போ என்ன? இப்போ நீ சிரிச்சா உனக்கு சரியாடுமா? அது எனக்கு தெரியல, எனக்கு பிபி பிரஷர்லாம் கம்மியானா எனக்கு போதும். சரி ஓகே, இப்போ ஒன்னு பண்ணலாம், நம்ம 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். ஐயோ அமைதியா இருந்தா அது இருட்டு, இன்னும் பிரஷர் ஆக்கி இன்னும் பயப்பட வச்சு. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு ஒரேடியா கண்ணு போயிடும். பேசுனாதான் சண்டை வந்து உனக்கு பிரஷர் ஏறுதே. புரியுது. அப்ப நானே பாத்துக்கிறேன், நீ விட்டுரு. முருகா, calm down. Calm down. Feel better. Okay. Hey! நந்தா, நீ லவ் பண்றியா டேட் பண்றியா? நீ அத பத்தி தேவலாம் பேச, சும்மா சொல்ல. ஏய், டேட் பண்றவன் வேணா வீட்ல சொல்லுவானாடி? நான் வீட்ல சொல்லிருக்கேன்டி. கமிட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் இவ்ளோ சண்டை வருது. இல்லனா உன்னால லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருக்க மாட்டானா? ஏன் நீ டேட் பண்றியோ? நந்தா, இந்த ஒரு வாரமா பிரேக் தான். ஆனா நான் உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். நீ என்ன பண்ற, எப்படி இருக்கேன்னு எல்லாம். நான் ஒன்னும் கோச்சிட்டு போல நந்தா. But this break is healthy for our relationship. அப்ப நீ இந்த டேட்ஸ் இல்லையா? டேட்டும் இல்ல, லவ்வும் இல்ல. பின்ன கல்யாணம் நந்தா. பூஜா, எனக்கு கண்ணு தெரியுது பூஜா, கொஞ்சமா கண்ணு தெரியுது பூஜா. உன் மூஞ்சி தெரியுது. சும்மா டேட் பண்றேன்னு எதுக்கு அடிக்கடி சண்டை போடணும்? சத்தியமா நீ ஆடி பேசுற? இப்ப என்ன உனக்கு காம ஆகணும் அவ்வளவுதானே? இல்லனா கண்ணு ஒரேடா டுமில் ஆயிரும்டி. பூஜா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஆபீஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். வெளியில போகும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும் தெரிஞ்சுதான் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கம்மியான ரேட் உள்ள கடைக்கு வந்து போய் சொல்லி நான் உன்னை கூப்பிட்டு போறேன். நான் வந்து உன் கூட ஸ்டோரி போடும்போது 4 பேருக்கு நான் நீ தான் என் ஆளுன்னு சொல்றதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சுரேஷ் வந்து என் கூட பேசலதான். ஆனாலும் எல்லாருக்குமே நம்ம ஒன்னா இருக்கிறோம்னு காட்டிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ் பத்தி நீ சொல்லும்போது எனக்கு வந்து கோவம் வரும். ஆனா அது உன் மேல கோவம் இல்ல. நான் அந்த இடத்துல அவளுக்கு பதிலா உன் கூட இல்லைன்னு யோசிக்கும் போது ஒரு மாதிரி எனக்கு என் மேல கோவம் வருது. அப்புறம் நீ எப்பவுமே என்கிட்ட டேட்டா கேட்பல. அது நான் ஏன் டேட்டுன்னு சொல்றேன்னா, ஒருவேளை நான் அது இல்லைன்னு சொல்லிட்டா நான் உனக்கு ஈஸியா கிடைச்சன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அது வேணாம். ஆக்சுவலி எனக்கு நீ ஃபர்ஸ்ட்லேருந்து போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போதே உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கும் தெரியும். நந்தா,
கண்ணு தெரியுதா? ஷூரா? பூஜா இங்க பாரு. தெரியுது. தெரியுதா? நந்தா பூஜா தெரியுது. தெரியுது. கண்ணு தெரியுது. ஆபா. இங்க பாரு. சரியாச்சு பூஜா. ஆபா. ஹே. ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் டி. ஐ லவ் யூ பூஜா. ஐ லவ் யூ. தேங்க் யூ. போயிட்ட. அங்க நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு நீ செஞ்சதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நீ முதல்ல கிளம்பு. போ போய் என்ன கன்வின்ஸ் பண்ற வேலையை பாரு. அப்போ அந்த கல்யாணம் கல்யாணமா? கல்யாணமா? சார் கல்யாணம் கேக்குதா? இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு எங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்டா எங்க அப்பா அப்படி தூக்கி கொடுத்துருவாரா? எங்க அப்பா உன்னோட பேக்ரவுண்ட் விசாரிக்க மாட்டாரா? நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்க மாட்டாரா? உன்னோட வேலை வெட்டி பத்தி எதுவுமே கேட்க மாட்டாரா? அப்படி தூக்கி கொடுத்து தோ பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி கொடுத்துருவாரா? இல்ல எனக்கு புரியல. கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? வீடு, சாப்பாடு, மண்டபம், ரிலேட்டிவ்ஸ், ஜுவல்லரி, ட்ரெஸ், கிசோ, ஐயோ அப்பா அவ்வளவு செலவு இருக்கு. இதெல்லாம் பத்தி ஒண்ணுமே கவலைப்படாம அப்படியே கல்யாணம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுல உனக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ப்ராப்பரா சம்பாதிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒழுங்கா ஆபீஸ் வந்து ப்ரமோட் ஆகணும், இன்கிரிமெண்ட் வாங்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஒழுங்கா ஆபீஸ் வரணும்னு சொன்னே இல்லையா? 9 மணிக்கு ஆபீஸ் வந்து சேரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சீக்கிரமா தூங்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண கூடாது, சர்க்கட் கூட பார்ட்டி பண்ண கூடாது. இவ்ளோ நேரம் இருட்டா இருந்ததை விட நீ சொல்றது தாண்டி பயங்கர இருட்டா இருக்கு.